வணக்கம் நண்பர்களே. திஸ் இஸ் பியூர் தமிழ். மைசெல்ஃப் பாலாஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையில் வந்து நிறைய பேர் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு பங்கு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களையாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, தென் அந்த பங்குல இன்வெஸ்ட் பண்ணுறங்கிற பட்சத்தில், அது எதோ லாபமோ நஷ்டமோ, லாபம் தான் வரும் பங்கை பொறுத்த வரைக்கும். அதாவது நஷ்டம் வர்றதுங்கிறது ஒரு ரொம்ப ரேர் கேசஸாக தான் இருக்கும். நம்ம தவறான பங்குகளை சூஸ் பண்ணும்போது, ஓகேங்களா, அப்போ தான் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைனா நீங்கள் நீண்ட நாள் நெடுங்கால திட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது லாஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா. அப்படி தான் ஒரு பங்கை சூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுதான் கரெக்டான வழி. பட் இருந்தாலும் நீ ஏன்ப்பா இந்த பங்கை வாங்கின அப்படின்னு சொன்னால், அது இதுதான்ப்பா ரீசனு, இதெல்லாம் இருந்ததுப்பா, அதனால் நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொன்னும்போது அது வேறு விஷயமா இருக்கும். இல்லைப்பா அவங்க தான்ப்பா வாங்கினாங்க அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல், நமக்குன்ட்டு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது எது லாபமோ நஷ்டமோ அது பிரச்சனை கிடையாது. நம்ம மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக்கை தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் க்ரோத்து, அதோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா, அது தொடர்ந்து மேல் நோக்கி மேலும் மேலும் சென்று கொண்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். கடந்த ஒரு 3 வருஷமாக எப்படி இருக்குது, அதோட ரேப்பிட் க்ரோத்து இல்லைனா கூட ஒரு 10-15% பர் இயருக்கு அது டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி தான் வரும்போது தான் ஒரு பங்கு வந்து நிலச்சி நிற்கக்கூடியதாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு 50% இருக்கலாம். அது திடீர்னு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கும், அந்த பங்கு வந்து ஏதோ ஒரு இதில் சக்ஸஸ் ஆகிருக்கும், அச்சீவ் ஆகிருக்கும், அப்போ மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடுத்த உடனே நான் ஒரு 500 வாங்கினேன், அடுத்த வருஷமோ இல்லை 6 மாதம் கழிச்சோ ஒரு 800 900 போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, திரும்ப அது கீழ் நோக்கி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் எப்பயுமே ஒரு பங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. நம்ம அதனால் செலக்ட் பண்ணுறது அதோட ஃபினான்ஷியல் க்ரோத்து ரேப்பிடாக ஒரு 10-15% இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு 500 உள்ள பங்கு சடனாக 800 போயிடுச்சுன்னா, அதில் ஆல்ரெடி 200 300 இருக்கவங்க முதலீடு செஞ்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஓவர் வேல்யூவாக போயிடுச்சு ஷார்ட் டேர்மில், நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கும்போது தென் அகெயின் கீழே வரும், தென் அப்போ மறுபடியும் பை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் ஃபினான்ஷியல் க்ரோத்தை எப்பயுமே சராசரியாக கண்டினியூவாக இருக்கா அப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா. அப்புறம் அடுத்தது எப்படி அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அவங்க மார்ஜின் இன்வெஸ்ட் பண்ணுறத விட எவ்வளோ ப்ராஃபிட் அதிகமாகிட்டே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க வந்து பணத்தை தனியாக செலவு பண்ணலாம் கூட, அது தேவையானதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் அது தொடர்ந்து அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் பங்கை வாங்கும்போது நான் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லி தான் நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு காமன் மேனாக யோசித்து பார்த்தாவே இதெல்லாம் போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் போய் பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்த்துட்டு அதை பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு பிஇ ரேஷியோ பார்த்து வச்சுக்கோங்க. பிஇ ரேஷியோ பார்த்து வைக்கிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு 20க்குள்ளே இருந்ததுன்னா ஓகே, அது நல்ல சேஃபாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு 25 இருக்கும், அதாவது ஜென்ரல் வேல்யூ 20-25ன்னு சொல்லுவோம். 25க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது, அதுக்கு போகிறது ரிஸ்க்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிஇ வேல்யூ அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ப்ரைஸ் டு புக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போது அது ஸ்டாக் வந்து ஒரு கம்பெனி ஸ்டாக் இருக்குன்னா, மீதி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது வந்து மார்க்கெட் இண்டஸ்ட்ரியோட பொசிஷன் எப்படி இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவில் அட்வான்டேஜ் உள்ளதாக இருக்குதா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் யார் டாமினேட்டில் இருக்கா, அவன் அடுத்தடுத்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி போகிறானா, இப்போது அவன் போயிட்டுருக்கான், இப்போ நான் வாங்கக்கூடிய பங்கு அந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து முதல்ல வைக்குதா. இப்போ ஒரு ஈவி கார்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கு ஒரு டாடா மோட்டர்ஸ், அடுத்தது வந்து அவனோட காம்பீட்டராக மகேந்திரா வரான், இப்போ மாருதி வருமா வராதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஓகே அடுத்து எடுத்து வைக்கும்போது ஓகே இவனுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, ஓகே இந்த பங்கில் முதலீடு செஞ்சால் இதுவும் அதை மற்ற காம்பீட்டரோட இருப்பான், இவனும் கொஞ்சம் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்போ நம்ம இதில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்கா இல்லையா, அந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டில் இருக்கா இல்லையா. ஓகேங்களா. இப்போ நான் வந்து வெறும் 4 வீலர்ஸு, நான் இதை மட்டும் தான் நான் ப்ரொடக்ஷனில் இருக்கும், நான் ஆட்டோமொபைலில் சொன்னனால அதை அப்படியே தொடர்ந்து சொல்கிறேன். நான் இதை மட்டும் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், இது மட்டும் தான் நான் பண்ண போகிறேன், இதை தாண்டி நான் செய்ய போகிறது இல்லைனா மற்ற காம்பீட்டேட்டர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ நான் வாங்கக்கூடிய பங்கு தொலைநோக்கு பார்வையோடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. அப்புறம் ஆளுமையாக என்ன மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் டாடா மோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா, டாடா மோட்டருங்கிறது யாரை சொல்கிறது, டாட்டாவை சொல்லுவோம். ஓகே, ரத்தன் டாட்டாவை சொல்லுவோம். அவரோட ஆளுமையில் அது தவறாக நடக்க வாய்ப்பில்லை. அவர் வந்து ஒரு நல்வழிப்படுத்தி செல்லக்கூடியதாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் வந்து லீடர்ஷிப் அண்டு கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இங்கிலீஷில் நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம். பேசிக்காக நீங்கள் காமன் மேனாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் சரியான வழியில் செய்கிறாயா, அவன் நல்ல ஆளியா, அவன் அந்த கம்பெனி திறமனோட எடுத்து கொண்டு போய் வைப்பாயா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அவர் இல்லை. ஓகேங்களா. இது மரியாதை நிமித்தமாக இல்லாமல் பேசாமலாம் இல்லை, இது ஜென்ரலாக அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அது வந்து டிவிடெண்ட் எவ்வளோ தடவை கொடுக்குது, எத்தனை தடவை ஸ்ப்ளிட் பண்ணுது,
ஓகேங்களா? அப்போது அந்த லாபத்தை எப்படி நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திருப்பி தருது வருஷத்துக்கு? அப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குதுன்னா, ஓகே இந்த கம்பெனி நம்பகத்தன்மையாக இருக்குது, வரக்கூடிய லாபங்கள் நிறையா இருக்குது, அது பிரிச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்குது. அப்புறம் க்ரோத் பொட்டன்ஷியல், ரெவென்யூ க்ரோத் எப்படி இருக்குது? ஓகேங்களா? அ அதாவது ஃப்யூச்சரில் இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அட் ப்ரெசென்ட் இருக்குது, ஓகே நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் அது ஃப்யூச்சரில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி இருக்குது? ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அது வொலாட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு ரூ. 50 மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது அந்த பிரைஸ் ஆக்ஷன்ல அப்படின்னா, உள்ள போய் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா அமைய வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஒரு ஃபியர் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? அந்த மாரி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு லிக்விடிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டாக்கா இருக்கணும். ஒரு ஃப்ளோ அதிகமா இருக்கணும். அதாவது அந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து 10 பைசா, 20 பைசால கூட டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போற மாரி இருக்கணும். ஒரு ஸ்டாக்ல ரூ. 5 கம்மியா வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ரூ. 10 மேலேயும் கீழேயும் அது ஃப்ளக்சுவேட் ஆகுது. அப்படிங்கும்போது அது ரிஸ்க் அதிகமானதா இருக்கும். ஒரு ஸ்டாக்ல லிக்விடிட்டி அதிகமா இருக்கணும். வால்யூம் அதிகமா இருக்கணும். அப்ப தான் அந்த ஸ்டாக்க வாங்கவோ, விற்கவோ முதல்ல ஈஸியா முடியும். இல்ல வாங்கிட்டீங்க, வால்யூம் அதிகமா இல்லாத ஸ்டாக்கு. நீங்க வந்து ஒரு ரூ. 1500 வாங்கிட்டீங்க. ரூ. 1550 நீங்க விற்க முடியணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகேங்களா? ஆனா ரூ. 1490 தான் இப்ப விற்கிற மாரியே இருக்கு. அப்பன்னா ரூ. 10 எனக்கு நஷ்டம் தான் ஆகப்போகுது. அப்போ டக்கு டக்குன்னு வாங்கி விற்கிற அளவுக்கு இருக்கணும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல 2 விதமா பயன்படுத்துவாங்க. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு போட்டேன். அது லாங் டெர்ம் 10 வருஷம், 15 வருஷம்னு இருக்கு. அப்புறம் அதே போல் இன்னொன்று இருக்குது. நான் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம்னு வைக்க போகிறேன். அந்த லாபத்தை திரும்பவும் அதிலேயே தான் போட போகிறேன் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி மார்க்கெட்டை பார்க்குறோம்னு ஒன்று இருக்குது. ஒரு மார்க்கெட்டில் ஒரு பங்கை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா, அது ஆல்ரெடி அப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் மேலே போயிருக்கா, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அது கீழே இறங்கலைனா கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கா, தென் எகைன் அங்கிருந்து மார்க்கெட்டு ரேலி ஸ்டார்ட் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். தொடர்ச்சி அது மேலே போயிட்டே இருக்குது, அந்த பங்கு ரொம்ப உயரத்தில் போயிடுச்சு, நான் போய் தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படின்னா அது கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு ஒரு பங்கு இருக்குது, ஒரு ரூ. 500 உள்ள பங்கு ரூ. 1500 போயிடுது. அப்போ ரூ. 500 உள்ள பங்கு ரூ. 1500 போகுது. ரூ. 1400 இன்வெஸ்ட் பண்ணணும், ரூ. 1300 இன்வெஸ்ட் பண்ணணும். அவன் திரும்ப ரூ. 700 வந்தா கூட, ஒரு ரூ. 1000 வந்தா கூட அவனுக்கு ரொம்ப ஃபியர் ஆகும். ஐயோ லாஸ் ஆயிடுச்சேன்ட்டு. ஆனால் ரூ. 500 இருக்குது அப்படின்னா, அதை ரூ. 400 ரூ. 450 வாங்கியிருக்கவன் அவன் நினைப்பான், இது ரொம்ப வேகமாக போயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு 10லேருந்து 20% பங்கு போயிருந்ததுன்னா அது சரியானதாக இருக்கும். இப்போ அது ஓவர் வேல்யூ ஆயிடுச்சு. நம்ம அதை விற்றுருவோம். தென் எகைன் மறுபடியும் கீழே வரும். அப்போ நம்ம பை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கணும். அதனால தான் எப்பயுமே ஒரு பங்கை சரியான இடத்துல தான் நீங்கள் பை பண்ணணும். அப்போது உங்களுக்கு அது நீண்ட நாட்கள்ல வரும்போது, ஓகே இது கணிசமா கொஞ்சம் கொஞ்சமா தானே வந்துட்டு போகுது. அதனால தான் எஃப்ஐஐசி இது ரேபிட் குரோத் ஆயிருச்சு. இது வந்து ஓவர் வேல்யூட் ஆயிருச்சு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு. இப்போ ஷேர்ஸ் எல்லாம் விற்போம். அப்போ மறுபடியும் வருவாங்க. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அரசியல்னாலயும் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் மேலே போயிருச்சு ஓவரா, அப்போ வித்துருவோம். தென் எகைன் கீழே வரும். இப்போ மார்க்கெட்டு 22,000க்கு வருது அப்படின்னா 21,000க்கு வந்தால் கூட அவன் வாங்க நினைப்பான். ஏன்னா அவன் 18,000 15,000த்தில் வாங்கி வச்சிருந்தான், அது 25,000க்கு போயிடுச்சு. 1000 பாயிண்ட் ரேலி ஆயிடுச்சு. ஸ்டாக் எல்லாம் ஓடி போச்சு, ரொம்ப தூரம் போயிடுச்சு. அப்போது கீழே இறங்கி வரட்டும், தென் மறுபடியும் வாங்குவோம், மறுபடியும் உயரத்துக்கு போகட்டும் அப்படிங்கிறதான். இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் பங்கு சந்தையை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சா கூட அந்த ஸ்டாக்கில் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது அது ஓவர் வேல்யூடா, அண்டர் வேல்யூடா, அது பிரேக் அவுட் ஆகி முடிச்சிருச்சா, அது அந்த பிஇ ரேஷியோ அதிகமாக உள்ளதா, கம்மியாக உள்ளதா, புக் வேல்யூ என்ன அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் வாங்க ட்ரை பண்ணுறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமே வாங்குங்க. லிக்விடிட்டியாவது அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஒரு பங்கு அதிகமான உயரத்துக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வழி கிடையாது. நீங்கள் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு நம்ம கேட்பாங்க உடனே, ப்ரோ அப்போ 22,000 மார்க்கெட் இப்போ இருக்குது, நாளைக்கு 25,000க்கு போய்ட்டு என் பங்கு அந்த இடத்துக்கு போயிடுமான்னு கேட்டால், அது போக வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஒரு சில பங்குகள் தான் போகும். நிஃப்டி மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பங்குகள் மேலே போகிறதுக்கு குறைவாக தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பங்குகளை செலக்ட் பண்ணும்போது கரெக்டானதாக பார்த்து நம்ம வாங்கணும். உதாரணத்துக்கு அது எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்கணும். அது எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா, ஒரு இன்ஃப்ளேஷன் வருது. ஓகேங்களா? அப்போ இன்ஃப்ளேஷன் வரும்போது அந்த ஸ்டாக்கோட மதிப்பு எப்படி இருக்க போகுது? அது கீழ் நோக்கி போயிற போதா, இல்லை அது மேல் நோக்கி போகுமா? அது மேல் நோக்கி போகலனாலும் அந்த இடத்துல ஸ்டேபிளாக நிற்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அது ட்ரெண்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்புறம் பிட் அண்ட் ஆஸ்க்கு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு பையரும் செல்லருக்கும் அதை வாங்கி விற்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கா இல்லையா? ஒரு சில பங்குகளை நீங்கள் உத்து கவனிக்கும் போது தெரியும். ஒரு பங்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை விற்கும்போது இவ்வளோ டிஃப்ரென்ஸில் தான் விற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நடுவில் எல்லாம் விற்கலான்னு பார்த்தா ஆளே இல்லை வாங்குறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ அதில் வால்யூமில் ஒலாட்டி இல்லை. அந்த ஆஸ்க் அண்டு பிட்டு நீங்கள் எப்பயுமே பார்க்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பங்குகளை செலக்ட் பண்ணோம். நீங்கள் இதை டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைய விஷயங்களை பார்க்கலாம். டெக்னிக்கலாக இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேசிக்காக ஃபண்டமெண்டல்னு பார்க்கும்போது, ஒரு டெக்னிக்கல்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, ஒரு
சிபிஆர் வச்சு பார்க்கலாம். ஒரு வால்யூம் பேஸ்டாக இருக்கலாம். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, சக்கஸ்டிக்ஸு, ஓகேங்களா. நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியும். ஓவர் வேல்யூடாக இருக்கா, இது அண்டர் வேல்யூடாக இருக்கா, அது மேலே போக வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி பங்குகளை நம்ம பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். ஏப்பா இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஒரு பங்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா, இது ஒரு பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு பங்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நிறைய பங்குகளை வாங்கும்போது அதோட பேசிக் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வாங்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது நிஃப்டி 50யாக இருக்கக்கூடியது, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு சொல்லக்கூடியது, நிஃப்டி 50 50 பங்குகள் இருக்கா, அவன் மேலே போகத்தான் வாய்ப்பு இருக்குது, அவன் போனால் தான் நிஃப்டி மேலே போவோம். நான் முடிஞ்ச அளவு அது எது கீழே வந்திருக்கோ பை அண்ட் டிப்பில் வாங்கி அதில் முதலீடு செய்யணும்னு நினைங்க. அதுக்கு அடுத்து தான் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போகணும். புதுசாக எடுத்தவொன்னே நான் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பை பண்ணால் அது பெட்டராக இருக்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃபாகவும் இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.